அடுத்து இருக்கு ரிஸ்க் பியரிங். பாருங்க, அடுத்து ப்ரிப்பரேஷன் ஃபார் சேல். The modern warehouses undertaking functions of storing, packing and labeling for the purpose of making the goods suitable for marketing. Hence, warehousing is needed for making the goods suitable for sale. Further, precautionary steps are taken to sell the goods before the selling activity. பாருங்க, பேக்கிங் அடுத்தது லேபிளிங், இந்த மாதிரி கான்செப்ட்ல பண்ணி கொடுக்குறது இது வேர் ஹவுசஸ். இப்போ இதே நம்ம என்னன்னு சொல்றோம் சார், ப்ரிப்பரேஷன் ஃபார் சேல் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம மேனுஃபேக்சரர் கூட்ஸ் நம்ம என்ன பண்றோம், மேனுஃபேக்சர் பண்ணி கொண்டு போய் நம்ம வேர் ஹவுஸ் ஸ்டோர் பண்ணிட்டா போதும் சார். தி வேர் ஹவுசஸ் ஆர் டேக் த நெசசரி ஸ்டெப் டு செல் த கூட்ஸ் பிஃபோர் செல்லிங் தி பிஸ்னஸ் ஆக்டிவிட்டிஸ். பிஸ்னஸ் ஆக்டிவிட்டிஸ் நம்ம சேல்ஸ் பண்றதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்றோம் சார், என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுக்கணுமோ அத்தனையும் வேறு செஞ்சு கொடுக்குறது. அதாவது என்ன பண்ணிடுறாங்க, லேபிள் ஓட்டுறது, அடுத்து பேக்கிங், அதாவது பேக்கிங்னா பேக்கிங் பண்ணி கொடு, 1.5 கிலோவா அல்லது 2 கிலோஸ் அல்லது 100 கிராம்ஸு, இந்த மாதிரி சின்ன சின்ன பாக்கெட்டாக பண்ணி கொடுக்கணும்னு நம்ம சொல்லி டிமாண்ட் பண்ணிட்டு இருந்தோம். உடனடியாக அந்த வேர் ஹவுஸ் என்ன பண்ணியிருக்கா, கம்ப்ளீட்டாக பேக்கிங் பண்ணி கம்ப்ளீட்டாக லேபிள் பண்ணி அதாவது ரெடியாக வச்சுருக்காங்க சார் பிஃபோர் selling activities. By widening the marketing area, manufacturer can sell the goods to different marketing areas by establishing branch warehouses, taking the service of rental warehouses at the market places. Thus the warehouse widens the market for the goods. அதாவது ஆக்சுவலாக இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம் சார், இன்னைக்கு மார்க்கெட் ஏரியாவுக்கு அருகிலேயே நியர்பை இன் மார்க்கெட்டிங் ஏரியாவுக்கு அருகிலேயே நீ வேர் ஹவுசஸ் இருக்கு சார். இன்னைக்கு நிறைய பார்க்க போனால் இன்னைக்கு சந்தையெல்லாம் பாருங்க, சந்தையில் ஒரு சரக்கு வித்துருவான் சார். அப்போ அவனுக்கு என்ன அந்த சேலருக்கு என்ன சார், எவ்வரி வீக்கு எந்தெந்த பிளேஸஸ் சந்தை இருக்கோ அவங்க கொண்டு போய் கூட்ஸை சப்ளை பண்ணுறது தான் விற்கிறது தான் அவனுடைய ஒர்க்கே. அப்போ ஆக்சுவலாக இன்னைக்கு நான் என்ன பண்ணுறேன், டேக் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பொரி எடுத்துட்டு போகிறேன்னு வச்சுக்கலாம். அப்போ அந்த பொரி ஒரு 10 மூட்டை பொரி எடுத்துட்டு போகிறேன். அப்போ 10 மூட்டை பொரி எடுத்துட்டு போகும்போது பொரிங்கிறது ஈஸி, மற்றபடி ஜீரகம் மிளகு அப்படின்லாம் சொன்ன 10 மூட்டை சந்தைக்கு எடுத்துட்டு போகிறேன். அப்போ சந்தைக்கு எடுத்துட்டு போயிட்டு நான் என்ன பண்ணிடுறேன், விற்பனை பண்ணுறேன். ஒரு 4 மூட்டை தான் சேல்ஸ் ஆகுது, மீதி 6 மூட்டை சேல்ஸ் ஆகலை அப்படின்னா சார், இட் வில் பி கேபிட்டல் வேர் ஹவுஸ். அங்கேயே ஒரு ரூமை பிடிச்சி வாடகைக்கு தஸ்காட்டே ரெண்டட் வேர் ஹவுசஸ். இந்த பொருளை எங்கெங்கே வச்சிருக்கே அது பூரா வேர் ஹவுஸ் தான் சார். புரியுதுங்களா? அதாவது வேர் ஹவுஸுக்கு தனியாக செப்பரேட் பிளேஸ் வச்சுருந்ததுன்னா அதாவது அந்த பாதுகாப்பு வந்து நம்ம நல்ல முறையில் இருக்கும் சார். பட் இதே நம்ம என்ன பண்ணுறோம், அடுத்த வாரம் வரையோட அந்த சரக்கு மறுபடியும் நாங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு இங்கே எடுத்துக்கணும் நெசசிட்டிஸ் டிரான்ஸ்போர்ட் காஸ்ட் சரியாக போயிருக்கிறதுக்காக அங்கேயே நம்ம என்ன பண்ணிடுவோம், அந்த சந்தைக்கு அருகிலேயே ஒரு ரூமை பிடிச்சி அந்த சரக்கு பூரா அதில் போய் டம்ப் பண்ணிட்டு போயிடும். தட்ஸ் கால்ட் ஒன் டைப் ஆஃப் வேர் ஹவுஸ். புரியுதுங்களா? அப்போ மார்க்கெட்டுக்கு அருகிலேயே வேர் ஹவுசஸ் நிறைய ஓப்பன் ஆகிருக்கு. அடுத்து வேல்யூ ஆடட் சர்வீஸ். வேர் ஹவுஸ் ஆல்சோ ப்ரொவைட் சர்டன் வேல்யூ ஆடட் சர்வீசஸ் such as transit, mixing, grading, packing, labeling. Sometimes goods are repacked and labeled again at the time of his inspection by prospective buyers. Warehouse provides certain value added. Value added என்ன, மறுபடியும் மதிப்பு அதற்கு கூட்டணும் அப்படின்னா சார், that's called a revalue added service such as transit, mixing, labeling, grading. Sometimes goods are repacked and labeled again at the time of inspection by prospective buyers. That advantages for me, sir. Advantages of warehouses. Advantages of warehouses. First, safeguard the stock of merchant who do not have storing place. If safeguards the stock of merchant, அதாவது வியாபாரியுடைய ஸ்டாக்கை
நாம் என்ன பண்ணுறது சார், வேல்யூபிள் ஏறிட்டு சேஃபாக வைத்திருக்கக்கூடியதை அவங்க நம்ம சரக்கு கொண்டு போய் கட் பண்ணிட்டாலே போதும். புரியுதுங்களா? த கூட்ஸ் ஆர் safeguard of merchants. Second point, warehouse reduce a distribution cost of the traders by storing the goods in bulk and allow the trader to take the goods in small lots is shop. Warehouse reduce distribution cost, and the key point they reduce that to reduce distribution cost. Distribution cost அப்படிங்கும்போது நம்ம என்ன பண்றோம், மறுபடியும் வேர்ஹவுஸில் வச்சு அதை மறுபடியும் மார்க்கெட்டுக்கு எடுத்துட்டு போகும்போது அதில் டிஸ்ட்ரிபியூஷன், அதாவது வளங்கள் செலவுகள் இருக்கு இல்லைங்களா, அந்த செலவு நெசசிட்டிஸ் கிடையாது. It helps in selection of channel of distribution. The producer will prepare whether to appoint a wholesaler or retailer. Whether to appoint a, it helps selection of channel of distribution. Channel of distribution. The channel of distribution is nothing but to sell the goods in various ways. எந்தெந்த வழிகளில் நம்ம சரக்கு சேல்ஸ் பண்ணுறோமோ அதான் நம்ம என்ன சொல்றோம் சார், சேனல்ஸ் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன். இட் அசிஸ்ட்ஸ் இன் மெயின்டைனிங் தி கண்டினியூஸ் சேல்ஸ் அண்ட் அவாய்ட்ஸ் பாசிபிலிட்டிஸ் ஆஃப் அவுட் ஆஃப் ஸ்டாக் பொசிஷன். இட் அசிஸ்ட் த மெயின்டைனிங் கண்டினியூஸ் சேல்ஸ். கண்டினியூஸ் சேல்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது வேர்ஹவுஸில் இருக்கும்போது சார் எடுத்து நம்ம சேல் பண்ணுறோம், பட் அந்த மாதிரி சேல்ஸ் பண்ணும்போது சார் டேட் வைஸ் டு செல் த குட்ஸ் டு த கன்சியூமர் அண்ட் த date wise to capture the goods in a warehouse. அப்ப warehouseல goods நம்ம வந்து கட் பண்ணி வச்சிருக்கோம், ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்னா அப்ப என்ன பண்ணிடுவோம் பாஸ் தெரியுமா சார், டேட் வைஸா நம்ம என்ன பண்ணிடுறோம், அந்த சரக்கு எடுத்து சப்ளை பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்ப ஓல்டு கூட்ஸ்ங்கிறது மற்றதுக்கு எந்த விதமான டிஃபரன்ஸ் கிடையாது. ரெஃப்ரெஷ்மெண்ட் ஆஃப் த கூட்ஸ். அதுக்கு அடுத்தது பாருங்க, it creates employment opportunities for both skilled and unskilled workers to improve the standard of living. To create employment opportunities to every person, both educated or uneducated. Sir, educated அப்படிங்கும்போது அப்போ வேற ஒரு கீப்பர்ல இருந்து அதில் ஸ்டோர்ஸ் கீப் அப் பண்ணுறவங்க வரணும், சேனல் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன், தென் ரீட்டெய்லர், ஹோல்சேலர், இந்த மாதிரி ஏதாவது எஜுகேட்டடுக்கு எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்குது. அன்ஸ்கில்டு லேபர், ஸ்கில்டு இல்லிட்ரேட் அப்படின்னு பார்க்கும்போது அவங்களுக்கு பேக்கிங், லேபிளிங் இந்த மாதிரி ஒர்க் இருக்கு இல்லைங்களா, இந்த மாதிரி ஒர்க் அவங்க செய்கிறாங்க. அப்போ அந்த மாதிரி செய்யும்போது இட் வில் பி டெவலப் இன் த ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங். புரியுதுங்களா? அடுத்தது டிராபேக்ஸ் பாருங்க. There are no adequate transport facilities between the place of production and warehouses. It is a main drawback. Sir, main drawback of the warehouses is அதாவது மேனுஃபேக்சரிங் ஏரியா இஸ் ஒன் ஏரியா, பட் மார்க்கெட்டிங் ஏரியா ஒன் ஏரியா. வேர்ஹவுஸ் ஏரியா ஒரு ஏரியா வரும். அப்போ என்ன ஆகும், அந்த மார்க்கெட்டிங்கில் அந்த வேர்ஹவுசஸ்ல இருந்து மறுபடியும் மார்க்கெட்டிங் கொண்டு வர நோ டிரான்ஸ்போர்ட் காஸ்ட், அதாவது நோ ஆடிக்யூட் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஃபெசிலிட்டிஸ் நம்ம வேற இருக்குது. இப்போ இதே நம்ம என்ன பண்ணிடுறோம், கீரம்பூர் நான் எடுத்து ஒரு சரக்கு நான் வந்து சேல்ஸ் பண்ணுறேன் அப்படின்னா சார், நான் வேர்ஹவுஸ் என்ன ஆகும், நாமக்கல்ல வேர்ஹவுஸ் வச்சிருக்கேன்னா சார் போதுமான டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் கிடைக்கிறது சார். இது ஒரு நிறைய ட்ராபேக். லேக் ஆஃப் சஃபிஷியன்ட் ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டிஸ் ஃபார் டிஃபரெண்ட் கமாடிட்டிஸ் சச் as perishable or non-perishable commodities. Lack of sufficient storage in a perishable or non-perishable commodities. What is the perishable, non-perishable? Perishable goods அப்படின்னா சார், இதே நாம் என்ன பண்றோம், இந்த அழுகக்கூடிய பொருட்கள்னு சொல்றோம், perishable nature. இந்த பூ, பழங்கள், இறைச்சி இதெல்லாம் ஈஸியாக கெட்டு போகக்கூடியது. அதே நான் பெர்ஷியபிள்னா மற்ற ஹார்ட் ஐட்டம்ஸ் நம்ம நான் பெர்ஷியபிள்னு சொல்றோம். பட் நோ சஃபிஷியன்ட் ஸ்டோரேஜ் அப்படின்னு சொல்லும்போது நோ adequate facilities, then no insufficient balance in between the perishable and non-perishable nature. அப்ப பெர்ஷியபிள் நேச்சருக்கு பூரணம் என்ன, அதாவது வேற ஒரு சடங்கு பார்க்கும்போது எல்லாமே ஏசிஸ் தான். புரியுதுங்களா? அப்ப ஏசி யூஸ் பண்ணாதான் பூ பழங்கள்லாம் அழுகாம கெடாம இருக்கும் கொஞ்ச நாளைக்கு. அப்ப அந்த மாதிரி பார்க்கும்போது சார் போதுமான adequate ஃபெசிலிட்டிஸ் கிடையாது பெர்ஷியபிள்ஸ் நேச்சருக்கு. பாருங்க, காம்ப்ளிகேட்டட் formalities are to be fulfilled at the warehouses. The illiterate and innocent farmers are not able to cope with those producers. Complicated formalities. There are so many formalities are followed in the
warehouse keeper, it will be very complicated situation in a lower level of farmers or illiterate peoples. இவங்களுக்கெல்லாம் அது வந்து பெரிய பேர்டனாக இருக்குங்கிறோம். அடுத்து காம்ப்ளிகேட் ப்ராசஸ் ஆஃப் டெக்னாலஜி டு ரெடியூஸ் ஸ்டோரிங் குட்ஸ் சம் ப்ரொடியூசர்ஸ். பாருங்க அடுத்து பாருங்க unavoidable delay for obtaining financial assistance may cause loss to the owner of goods. Unavoidable delay of obtaining financial assistance. அதாவது வேர் ஹவுசிங் ஃபினான்ஸ் or you may get from the loan from nationalized bank or other settled banks. You may follow the so many formalities, so many rules and the regulations. You cannot get the amount in a proper time. இல்லைங்களா ப்ராப்பர் டைம்ல நம்ம பண்ண முடியாது. அப்ப அது டிலே ஆக என்ன ஆகும்? It will be lost to the owner of the goods. Warehousing document. Warehouse warrants பாருங்க. It is a document issued by favor of owner or depositor of goods by the warehouse keeper. This is a document title of goods and it can be transferred to the simple independence and delivery. To transfer all the goods, warehouse warrant is sufficient. It is only a part of the goods are to be transferred in the delivery order is and needed. The delivery order is to be accompanied by the warehouse warrant. அதாவது warehouse warrants அப்படின்னு சொல்லும்போது you may kept with the certain amount of goods stored in a particular warehouses. The warehouses keeper issue and fulfill the so many formalities. That's called a document title of goods and then quality, price, total outlay. அதை கம்ப்ளீட்டா நம்ம என்ன பண்றோம் நோட்டிஃபை பண்ணி to issue the warrant given to the owner of goods. That's called a share warrant. Then you may sell the goods from the warehouse to the persons. You may get the delivery order in the part of the goods. Delivery order அப்ப நம்ம என்ன பண்ணிடுவோம் கூட்ஸை பூரா நம்ம ஸ்டோர் பண்ணிடுறோம். அப்ப ஸ்டோர் பண்ணிட்டு எல்லா கூட்ஸையும் நம்ம எடுத்து சேல் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. அப்ப இந்த மார்க்கெட்ல இவ்வளவு சேல்ஸ் ஆகுதுன்னா யூ மே கெட் த டெலிவரி ஆர்டர். அப்ப டெலிவரி நோட்டு ஒன்று இருக்கும். அந்த டெலிவரி நோட் வேர் ஹவுஸ் இஷ்யூ த வேர் ஹவுஸ் கீப்பர் வாங்கிட்டு அப்படின்னா சார் இப்போ 100 யூனிட்ஸ் போட்டேன் அப்படின்னா 100 யூனிட்ஸுக்கு நம்ம டெலிவரி ஆர்டர் வாங்கிட்டு அந்த 100 யூனிட்ஸ் மட்டும் எடுத்து சேல்ஸ் பண்ணிக்கலாம். மீதி கம்ப்ளீட்டா வேர் ஹவுஸ்லேயே இருக்கும். லெட்ஸ் கால் திஸ் வேர் ஹவுஸ் ரைட் அவுட். அடுத்து வேர் ஹவுஸ் கீப்பர் ரெசிப்ட் பாருங்க. இட் இஸ் எ டாக்குமெண்ட் இஷ்யூட் பை த வேர் ஹவுஸ் கீப்பர் which acknowledges the receipt of goods from the depositor of goods. It also shows the existence of agreement to keep the goods in the warehouse subject to the shorter condition. This is not a document of title of goods and is a not transferable warehouse keeper's receipt. புரியுதுங்களா? அப்ப நம்ம என்ன பண்ணிடுறோம் warehouse keeper receipt warrant both are same, so existence of the warehouse agreement. அடுத்து பாருங்க duck warrant. Duck is a place in the harbor where the goods are kept loading into the ship. Duck warrant is a document title of goods issued by the duck authorities. This document certifies that the duck authorities hold the goods. To take delivery of goods, this certificate should be given back to duck authorities. The right of getting delivery of goods can be assigned to the third party store. Duck warrant means nothing but it issue the அதாவது கேப்டன் இன் கேப்டன் that's called a captain means a ship captain சொல்றோம். ship captain வந்து duck warrant authorities வச்சுக்கலாம். அப்ப என்ன பண்ணிடுவோம் நம்ம டக்ல ஷிப்ல வரது பூரா நம்ம எங்க இருந்து வருது நமக்கு இந்தியா ஃபாரின் கண்ட்ரீஸ்ல இருந்து அது வருது. அப்ப வரும்போது அந்த கூட்ஸ் பூரா எங்க கட் பண்ணி வச்சிருவான் ஹார்பர்ல வச்சிருவான். அப்ப சரக்கு நீ லோட் பண்ணும்போது என்ன பண்ணிட்டு வந்தீங்கன்னா சார் கம்ப்ளீட்டா குவாலிட்டி வெரிஃபை பண்ணி அப்ப அவன் டக் வாரண்ட் ஒரு டாக்குமெண்ட் ஏன்னா டாக்குமெண்ட் டைட்டில் ஆஃப் த கூட்ஸ் வேரி ஃப்ரம் இன் எவரி டிரான்ஸ்போர்ட் தட்ஸ் கால்ட் எ ரெசிப்ட். ரெசிப்ட் இஸ் வேரி ஃப்ரம் எவரி டிரான்ஸ்போர்ட். அதாவது ரோட் டிரான்ஸ்போர்ட் ஒரு மாதிரி இருக்கும், ஏதாவது ஏர் டிரான்ஸ்போர்ட் ஒரு மாதிரி இருக்கும், அதே மாதிரி இது என்னது ஷிப் டிரான்ஸ்போர்ட்டுக்கு ஒரு மாதிரி இருக்கும். அப்போ அந்த டக் அத்தாரிட்டிஸ் சொல்லும்போது அப்போ நீ என்ன பண்ணலாம் சார் அந்த கூட்ஸ் ஹார்பர் இறங்கிடுச்சுன்னா
அதை கம்ப்ளீட்டாக செக் பண்ணிட்டு டக் அத்தாரிட்டிஸ்ல இந்த அத்தாரிட்டிஸ்ட கொடுத்து அதை கிளியர் பண்ணி அதுக்கு பிறகுதான் நீங்க டெலிவரி ஆஃப் கூட்ஸ் எடுக்க முடியும். டக் ரெசிப்ட். டக் ரெசிப்ட் இஸ் acknowledgement of receipt of goods issued by duck authorities to the owner of goods. It is not a document of title of goods. Therefore, the right of taking delivery of goods cannot be transferred. அப்போ அதாவது டக் அத்தாரிட்டிஸ் அப்படின்னு கூட்ஸ் இருக்கும்போது அதாவது டக் ஆர்டர் அப்படின்னு சொல்ற டக் ரெசிப்ட் இட் இஸ் நாட் ஏ டைட்டில் ஆஃப் த டக் வாரங்க டைட்டில் ஆஃப் த கூட்ஸ் தி ஓனர் அண்ட் ஓனர் டைட்டில் ஆஃப் த கூட்ஸ் சொல்றோம். டக் ரெசிப்ட் அப்படி கிடையாது. Delivery order. This is a document through which the depositor directs the warehouse keeper to deliver the specified goods either to the party mentioned in the document to the bearer. The warehouse keeper delivers the goods as per the instruction. Transfer ownership take place through each document. அதாவது டெலிவரி ஆர்டர் அப்படின்னு சொல்லும்போது இட்ஸ் கால்ட் என்டார்ஸ்மெண்ட் ஆஃப் டெலிவரி டு ஒன் பர்சன் டு another. என்டார்ஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லும்போது the one of the persons are give the certain instruction to the warehouse keeper to endorse the goods to that person அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து என்ன பண்ணிடுவாங்க சார் அந்த கூட்ஸை டிரான்ஸ்ஃபர் பண்ண சொல்லுவாங்க. அப்போ உடனே என்ன பண்ணிடுவோம் டெலிவரி ஆர்டர் அப்படின்னு சொல்லும்போது டெலிவரி ஆர்டர் என்பது இப்போ நான் ஓனர் ஆஃப் த கூட்ஸ்னு வச்சுக்கோங்க. அப்போ இந்த பர்சன்ஸுக்கு ஒரு 100 யூனிட்ஸ் நான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். அப்படின்னே வேற ஹவுஸ் வாரண்ட் நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து ஒரு லெட்டர் கொடுப்பேன் சார். லெட்டர் கொடுத்து இந்த மாதிரி 10 யூனிட்ஸ் இதுக்கு டெலிவரி பண்ணேன் அப்படின்னு டெலிவரி ஆர்டர் கொடுத்துட்டா அந்த டெலிவரி நோட்ல எவ்வளவு குவாலிட்டிஸ் கொடுக்க சொல்லியிருக்காங்களோ அதை கம்ப்ளீட்டா என்ன பண்ணிடுவோம் அந்த பர்சனுக்கு டெலிவரி பண்ணுவோம். வேற ஹவுஸ் கீப்பர் டெலிவரி பண்ணிடுவாரு. வேர் ஹவுசிங் இன் இந்தியா பாருங்க. இந்த இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் சார் பாரு இந்தியா ஏன் அக்ரீன் கண்ட்ரி பாருங்க. Importance of warehouse not filled till 1950. Agriculture contributes 16% of the overall GDP. The accounts are employment approximately 52% of the Indian population. It is estimated that more than 40% of our agriculture production wasted due to poor storage facilities. Warehousing எப்போ உணரப்பட்டதுன்னா சார் அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்ஷன் ஆரம்பத்தில் மக்களுடைய தாக்கங்கள் குறைவாக இருந்தது சார். மக்கள் குறைவாக இருக்கிறதுனால அவங்களுடைய வாண்டட் ரொம்ப குறைவாக இருந்தது சார். ஆனா இதே நம்ம பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆக என்னாச்சு அப்படின்னா சார் அதாவது அவங்களுக்கு தேவையான பொருட்களை ஸ்டோர் பண்ணக்கூடிய இடம் இல்லாம இருக்கு. அப்போ ஒரு காலத்துல கரெக்டான ஸ்டோரேஜ் இந்தியாவில் இருந்தாலும் சார் ஒரு 52% அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்ஷன் தெரியுமா சார் கம்ப்ளீட்டா வேஸ்ட் ஆச்சு. புரியுதுங்களா? ஸ்டோர் பண்ண முடியாதனால. On the recommendations of All India Rural Credit Survey Committee, the Agriculture Produce Corporation Act enacted 1956 authorized the government to set up National Cooperative Development and a warehouse board to develop agriculture cooperatives and warehousing. அதற்கு பிறகு after 1956 the importance of the warehouses to act with the various agriculture productions to avoid the wastage of production. After 1956 the Agriculture Cooperative Committee issues a certain recommendations to start the warehousing in a particular place. புரியுதுங்களா? அதே மாதிரி மெயின் warehousing agency in the public sector, Food Corporation of India. சார் Food Corporation of India இன்னைக்கு மெயின் warehouse அப்படிங்கிறது Food Corporation of India. ஒவ்வொரு ஏரியாவிலும் எவ்வரி தாலுக்கு எவ்வரி யூனியன் அப்ப எந்த இடத்துல எல்லாம் இருக்குதா அப்ப என்ன தெரியுமா அதாவது நான் 2 லட்சம் டன் 3 லட்சம் டன் அதாவது இருப்பு வைக்கிற மாதிரி ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா அந்த வேற விவசாயம் மேக்ஸிமம் இருக்கு. இன்னைக்கு ரேஷன்ஸ் கடையெல்லாம் கண்டினியூஸா அரிசி கிடைச்சிருக்குன்னா சார் அப்ப என்ன பண்ணிடுறான் அப்ப உப்ப விலை வித்துட்டு இருக்கீங்களா இதை கம்ப்ளீட்டா வாங்கி கவர்மெண்டே வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுக்குது. அப்ப அந்த ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறனால எப்ப முடியுதோ அப்பெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா ரிலீஸ் பண்ணி என்னாச்சு ரிலீஸ் பண்ணி அதை மக்களுக்காக உதவுறதுக்காக இந்த வெள்ளம் பிளட்டு ரெய்னி சீசன்ஸ் இந்த மாதிரி சீசன்லாம் உதவுனதுக்காக சில நேரத்தில் மழையே இருக்காது பஞ்சகாலம் அந்த நேரத்தில் அவங்களுக்கு அவைலபிள் பண்ணுறதுக்காக ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா ஒவ்வொரு பிளேஸ்லையும் சார் அதாவது 1 லட்சம் டன் 2 லட்சம் டன் அதாவது அடுக்கக்கூடிய அதாவது இது பண்ணக்கூடிய ஸ்டோரேஜை நீங்கள் ஏற்படுத்திருக்கு.
distribution of good grains throughout the country for public distribution system, for effective price support operations for safeguarding the interest of farmers. இதெல்லாம் effective price support operations அப்படின்னு சொல்றாங்க சார். இதெல்லாம் இம்பாசிபிள் சார். இன்னைக்கு வேளாண் சட்டங்கள் சட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்க சார். பட் இது விவசாயிகளுக்கு பயன்படுங்கிறாங்க, ஒரு சாரார் பயன்படாதுங்கிறாங்க. அப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா சார், இந்த சட்டத்தை பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடிய நாம்ஸ் என்ன அப்படின்னா, அதாவது கார்பரேட் கம்பெனிக்காரன் வந்து விவசாயத்துல இந்த பொருளை பூரா பர்ச்சேஸ் பண்ணிக்குவான். அப்ப பிக்ஸ்டு ரேட் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, அது வரையிலும் ஓகே சார். ஆனால் மறுபடியும் அவன் குறிப்பிட்ட இலக்கை வச்சிருக்கான். அந்த இலக்கு கீழே அந்த பொருளுடைய தரம் குறைந்திருந்தால் நான் என்ன ரேட் பிக்ஸ் பண்ணணும் அந்த ரேட்டு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்றான் சார். பட் இது ஏற்புடையதா? அப்ப என்ன பண்ணுவான் சார்? வருவான், இன்ஸ்பெக்ட் பண்ணுவான், இந்த தரத்துக்கு கீழே இருக்கு, அதனால இந்த ரேட்டு கொடுக்குறே இல்லையா? அப்ப விவசாயம் தான் உருப்படாது சார், எந்த காலத்துலயும் உருப்படாது. ஆனா நம்ம வாய்க்கு என்ன பேசிட்டு இருக்கோம்? அதாவது நம்ம சேத்துல கால வச்சாதான் நம்ம சோத்துல கை வைக்க முடியும் அப்படின்லாம் ஆடிட்டு தான் தெரியுறாங்க. இந்த இம்பார்ட்டன்ஸ் டு த ஃபார்மர்ஸ். அப்படிங்களா? அப்ப இதுல எஃபெக்டிவ் பிரைஸ் சப்போர்ட்டுக்காக விவசாயிகளுக்கு கம்பெனி வச்சிருக்கான்னு சொல்லுங்க சார். சார் ஒண்ணும் கிடையாது. Maintaining satisfactory level of operational and buffer stock of goods, grains to ensure national food security. அடுத்து பாருங்க, Central Warehousing Corporation. It was established 1957. The available storage capacity Central Warehousing Corporation is 11.17 million tons and the operations through 464 warehousing centers across the country. இன்னைக்கு இதே நம்மளுடைய டோட்டல் கெப்பாசிட்டி, அதாவது 11.17 டன்ஸ் ஸ்டோர் பண்ணக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு கெப்பாசிட்டி நம்ம இந்தியாவில் இருக்கு. 464 வேர் ஹவுசஸ், அதாவது பாண்டட் வேர் ஹவுசஸ்னா லைசன்ஸ் வேர் ஹவுஸ், குறிப்பிட்ட கெப்பாசிட்டிக்கு மேல 464 வேர் ஹவுசஸ் இன்னைக்கு இந்தியா ஃபுல்லா இருக்கு சார். புரியுதா? Functions of Central Warehousing Corporation to provide agency service for a scientific storage of agriculture produce, seeds, manure, fertilizers, agriculture implements and other notified commodity. சொல்றான் சார், இதெல்லாம் நம்ம புக் லெவல்ல படிக்கிறவங்க தான். Functions of Central Warehousing Corporation நான் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறானா, அக்ரிகல்ச்சர் ப்ரொடியூஸ் இருக்கக்கூடிய ஃபெர்டிலைசர்ஸ் சரி, மேன்யூர்ஸ் இருந்தாலும் சரி, சீட்ஸ் இருந்தாலும் சரி, ஸ்டோர் இன் ஏ கூல் பிளேஸ் நமக்கு ப்ராப்பராக கிடைக்குங்கிறான். அப்போ இந்த ஃபெர்டிலைசர்ஸ்லாம் போய் பார்க்கும்போது ஒரு கோஆபரேட்டிவ் சொசைட்டி நம்ம லோன் அப்ளை பண்ணுறோம். அப்போ லோன் அப்ளை பண்ண இத்தனை மூட்டை நீ ஃபெர்டிலைசர்ஸ் எடுத்துனா தான் உனக்கு லோன் அவைலபிள், இல்லைன்னா சாங்ஷன், இல்லைன்னா நோ சாங்ஷன் அத்தாரிட்டி அப்படின்னு சொல்கிறோம். அப்போ every consumers get the certain percentage of amount in a kept in the warehousing keeper. வேர்ஹவுசிங் கீப்பர்னு சொல்றோம். அப்ப ஆக்சுவலா ஃபெர்டிலைசர்ஸ் அவைலபிள் ஃபெர்டிலைசர்ஸ் வச்சிருக்காங்க. பட் ஃபெர்டிலைசர்ஸ் வச்சிருக்கோம் அப்படின்னாவே அந்த ஃபெர்டிலைசர்ஸ் எப்படி கிடைக்குது? நம்ம அந்த ஃபெர்டிலைசர்ஸ் ஒரு பேப்பருக்குள்ள அடிக்கி வச்சிருப்பான், அது மழையில காயும், வெயில்ல இதாகும். எல்லாமே நமக்கு படிக்கிறதோடு சரி சார், வேற ஒன்றும் கிடையாது. To issue negotiable warehouse receipt for producing credit to the owners of goods. To issue negotiable warehouse receipt for producing credit to the owner of the goods. அப்ப எவ்வளவு பொருள் நீ கட் பண்ணி வச்சிருக்கோ, you will give the certain receipt to get the loan from the concerned business or concerned authority. To act as an agent of the government for the purpose purchase and sale, storage and distribution of specific commodities and transport to from the warehouse. To act as an agent of government for the purpose of purchase and sale, storage, distribution of specific commodities and transport to the warehouse. Transport to the transport facilities to reduce the cost of storage and facilitate the marketing of produce through the proper grading. State Warehousing Corporation. Every state government is given power to establish a own warehousing corporation after getting approval from the
Central Government Warehousing Corporation, 50% of the capital is contributed by the central government and 50% contributed by the state government. அதாவது தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஒவ்வொரு ஸ்டேட்டும் என்ன பண்றாங்க சார், ஒரு வேர் ஹவுஸ் ஏற்படுத்திருக்காங்க. அந்த வேர் ஹவுஸ் நம்ம ஸ்டோர் பண்ணிருக்கீங்க. 50% கேபிட்டல் யாரு, சென்ட்ரல் கவர்மெண்ட் கான்ட்ரிபியூட் பண்றாங்க and 50% ஸ்டேட் கவர்மெண்ட் கான்ட்ரிபியூட் பண்ணுது. In 1959, the available storage capacity in Tamil Nadu 6.83 lakhs metric ton with 7 regional offices and 256 godowns across the state. It is the biggest public warehouse operating in the state, offering the logistics service to the diverse group clients. Tamil Nadu பொறுத்தவரையிலும் சார் 6.83 lakh metric ton சொல்லுவோம். மெட்ரிக் டன் கெப்பாசிட்டி உள்ள வேர் ஹவுஸ் இருக்கு. அதுல நாடு பூரா 464 சார். இதே 1959ல பின்னாடி அதாவது 256 இந்தியன் ஸ்டேட் லா. குடோன்ஸ் ஆர் அக்ராஸ் தி இந்தியன் ஸ்டேட் லா. புரியுதுங்களா? That's all, sir. We will see afterwards. Thank you for all, sir.